ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வித்தியாசமான ஒரு அப்பம் தான் செய்ய போகிறோம். இந்த அப்பத்துக்கு நான் முக்கியமாக சேர்த்தது எள்ளு, சுக்கு பொடி, நான் வேர்க்கடலை. என்கிட்ட முந்திரி நான் பவுட்ரு ஆக்கிட்டேன், முந்திரி இல்லை, அதுக்காக நான் வேர்க்கடலை எடுத்துட்டேன். நான் வெல்லம் போடலப்போ நாட்டு சக்கரை தான் வச்சுருக்கேன். தேங்காய் பீஸாக வச்சுருக்கேன். பழம் இப்படி தான்ப்பா நல்லா பழுத்து இருக்கணும், அப்போ தான் அந்த அப்பம் டேஸ்ட்டு சூப்பராக வரும். அதுவும் பச்சை வாழைப்பழம் நல்லாயிருக்கும். நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன்ப்பா. வாழைப்பழத்தில் ஸ்வீட் இருக்கும், அதனால் நான் நாட்டு சக்கரை கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். சூப்பரான அப்பம் ரெடிப்பா. தப்பாக நினச்சிடாதீங்க, ரஜினிஸ் கிச்சனுன்னா இவ்வளோ அப்பமாக சாப்பிட்றாங்கன்ட்டு. இது எனக்கும் எங்கள் கணவருக்கும் செஞ்சுருக்கேன்ப்பா. அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அந்த பச்சை வாழைப்பழம் எப்போயோ வாங்கிட்டு வந்து வச்சுட்டாரு. எனக்கு இப்போ டைம் இருந்தது, நான் இப்போ செஞ்சு கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.